புசி ஆனந்த் விஜயோட தாவேகா தலைவர் கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளர். அவரு சென்னையில டி நகர்ல நிற்கிறார். அவருக்கு வந்த வாழ்வை பாருங்க. திமுக வேட்பாளர் கருணாநிதிங்கிற பேர்ல அங்க ஒரு வேட்பாளர் தான் திமுகவோட வேட்பாளர். அவங்களோட பொண்ணு இப்ப நிக்கிற வேட்பாளரோட பொண்ணு புசி ஆனந்த் ரோட்ல வரும்போது அந்த வேன்ல ஏறி அவங்க தாவேகால இணைஞ்சிருக்கிறாங்க. திமுக குடும்பத்துக்குள்ளேயே அவங்களுக்கு இளைஞர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது தெளிவா தெரியுது. ஸோ இளைஞர்கள் ஏன் திமுக எந்திர ஓட்டு போட மாட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா அடிமையா இருக்கிறத பார்க்க பிடிக்கிற, அதனால அவங்க மாறி விஜய்க்கு போட வராங்க. இது அந்த குடும்பத்துல இருந்து தெளிவா தெரியும். அதனால இளைஞர்களே, நீங்க உங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றதுக்கு மாத்திரம் போடணும்னு நினைக்காதீங்க. நீங்க சிந்திக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. எப்படி இந்த திமுக வேட்பாளரோட மகள் மாறி ஓட்டு போடுறாங்களோ அது மாதிரி உங்களுக்கும் ஆழமா சிந்திச்சு நாட்டுக்கு எது நல்லது, நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கு எது நல்லது, இல்ல சட்டமன்றத்துக்கு எது நல்லது, இல்ல உங்க பஞ்சாயத்துக்கு எது நல்லது, உங்க தெருவுக்கு என்ன நல்லது, எது உங்களுக்கு முக்கியமோ அது சிந்திச்சு அதுக்குள்ள வேட்பாளருக்கோ இல்ல அதுக்குள்ள கட்சிக்கோ ஓட்டு போடுங்க. பயப்படாம போடுங்க. ஏன்னா நீங்க ஓட்டு போடுறது அக்கம் பக்கத்திற்கு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் திமுக அப்படியே எந்திரிச்சு பார்த்துக்கிட்டு ஒரு நோட் பண்ணிட்டே இருப்பான். அவனை பார்த்து இது பண்ணாதீங்க. உங்க முதுகை திரும்பிட்டு அவங்க இதுல போய் தைரியமா உங்களுக்கு பிடிச்ச இதுல வாக்கு செலுத்துங்க. அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான்னு இடுக்குன்னு போகாதீங்க. தைரியமா போய் உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட வாக்கு போடுங்க. இந்த திமுக வேட்பாளரோட மகளை நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். பெண்கள் இப்படிதான் முன்னுக்கு வரணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரெடு தமிழகம்.